பொன்னி சீரியல்ல பொன்னி இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக நான் சாப்பிடாம இருக்க தானே வீட்டில் பிரச்சனை. அதை வச்சு தானே இப்போ பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. நாம் சாப்பிட்டுட்டு தைரியமாக நாம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தேவையான ஆதாரத்தை திரட்டலாம். தப்பு பண்ணவங்களே சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக நாமளை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு யோசிக்கும்போது நான் மட்டும் எதுக்காக சாப்பிடாம இருக்கணும்? நாம் சாப்பிட்ணும். அப்போ தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு புத்தி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பொன்னி சாப்பிட்றது ரெடியாக வராங்க. ஆனால் அதுக்காக சவுங்கேட்டுத்தனமாக இந்த வீட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு மரியாதை இருக்காது. அப்புறம் நம்ம அம்மாவுடைய வளர்ப்பு தப்பாக போயிடும். அதனால நாம் வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் பொண்ணுக்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை. ஸோ வெளியிலையும் போய் சாப்பிட முடியாது. ஆனால் நாம் கிட்ட இருக்கிற காசுக்கு நாம் போய் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்து இங்கேயே சமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட முடியும். அதுக்குள்ளே நம்ம நல்ல ஒரு வேலையை தேடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பொன்னி. முடிவு பண்ணி போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வராங்க. அதை பார்த்த சுந்தரத்துக்கு என்ன இவ ரூம் இல்லைன்னு நினச்சா கண்டிப்பாக ரூமை விட்டு போயிடுவா, தங்க இடம்னு சொல்லி வீட்டை விட்டு வெளில போயிடுவான்னு நினச்சோம். ஆனால் இவ மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஜாமான் வாங்கிட்டு வராளேன்னு சொல்லி ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. பிரீத்தியும் கூட பொன்னியை பார்த்து இவன் இந்த வீட்டை விட்டு போக மாட்டா போலையே, ரொம்ப பெருசாக பிளான் பண்ணுறா போல இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு, என்னதான் பண்ணுறது இவளை அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க. பொன்னியும் மேலே போய் சமைக்கிறாங்க, சமைச்சு சாப்பிட்றாங்க. அப்படியே சிவானியும் போய் சாப்பிட்றாங்க. பொன்னி சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சிவானி வந்து சக்திகிட்ட சொன்ன உடனே சக்தி நேராக இறங்கி டைனிங் டேபிள் வந்து உட்காந்து அவருக்கு பிடிச்ச எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்றாரு. கொஞ்சம் சாப்பிட நல்லா தான் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, என் பொன்னி சாப்பிட்டான்னு தெரிஞ்சவொடனே எனக்கு பயங்கரமாக பசிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் ஜெயா சாப்பிடாம ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தா அவங்கள கண்டுக்கவே இல்லை சக்தி. இப்படி பொண்டாட்டிக்காக ஒட்டுமொத்தமாக மாறிட்டானே இவன், இவனை எப்படி திரும்ப நம்ம பக்கம் மாற்றுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே பிரீத்தி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா ஆண்டி, இது வரைக்கும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்த சக்தி இப்போது பொன்னிக்காக முழுசாக மாறிட்டார். இது வரைக்கும் பொன்னி சாப்பிடணும்னு தெரிஞ்ச உடனே சாப்பிடாம இருந்தார். இப்போது அவள் போய் தனியாக சமைச்சு சாப்பிட்டேன்னு தெரிஞ்ச உடனே இவர் வந்து உட்காந்து தானாகவே சாப்பிட்றாரு. அப்படி என்னதான் ஆண்டி பண்ணியிருப்பான் அந்த கைக்காரி, இந்தளவுக்கு சக்தியை வளைச்சி போட்டாலே அப்படின்னு சொல்ல, விடு பிரீத்தி, எதாக இருந்தால் என்ன, சக்தி இன்னும் நம்ம பக்கம்தான் இருக்கான். கண்டிப்பாக சக்தி அவள் பக்கம் போக விட மாட்டேன். அவளால் என்ன ஆதாரத்தை திரட்ட தானே போகிறா, என்ன ஆதாரம் இருக்குது திரட்ட போகிறா, எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு என் மேலே தப்பே இல்லை தப்பே இல்லைன்னு அவள் மட்டும் கத்தி கத்தி கூப்பாடு போட்டால் தப்பு இல்லாமல் ஆகிடுமா? விடு பிரீத்தி, கண்டிப்பாக அவள் மேலே தப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்ட சக்தி அவனே அவளை வீட்டை பிடிச்சி வெளியே தள்ளிவிடுவான். அப்புறம் நினச்ச மாதிரியே உனக்கும் சக்திக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீ தான் இந்த வீட்டுடைய மருமக அப்படின்னு சொல்லி பிரீத்திக்கிட்ட ஜெயா சொல்லவும் பிரீத்திக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆண்டி, நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்காக மட்டும்தான் ஆண்டி நான் இந்த வீட்டில் இருக்கேன், கண்டிப்பாக நடக்குமா ஆண்டி இதெல்லாம் கேட்குறாங்க பிரீத்தி. கண்டிப்பாக நடக்கும் பிரீத்தி, நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சதும் சுந்தரம் யோசிக்கிறாரு, இந்த பொண்ணியை இப்படியே விட்டோம் அப்படின்னா செட் ஆகாது. அவளை ஸ்டோர் ரூமில் தங்க விடக்கூடாதுன்னு தான் ஸ்டோர் ரூமில் ஃபுல்லாக டேபிள் எடுக்கணும். ஆனால் அவள் இப்போ போய் மொட்டை மாடியில் தூங்குறா. அடுத்தது இவளை மொட்டை மாடியில் தூங்க விடாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சுந்தரம் யோசிச்சுட்ருக்காரு. உடனே யோசிச்சுக்கிட்டு அவர் மொட்டை மாடிக்கு போகிறாரு. மொட்டை மாடியில் கொண்டாந்து ஜாமான் இறக்கிடுமா? வேணாம், ஏற்கனவே ஸ்டோர் ரூமில் ஜாமான் இறக்கணத்துக்கு மாமா சத்தம் போட்டார். இப்போ நாம் மொட்டை மாடிக்கும் இது என்ன பண்ணோன்னா கண்டிப்பாக மாமாவுக்கும் அப்புறம் ஏற்கனவே சக்தி சண்முகத்துக்கு நம்ம மேலே டவுட் இருக்குது, எல்லாருமே அப்புறம் நம்ம பக்கம் பாஞ்சிருவாங்க. நாம் தான் வேணும்னு பொண்ணியை திட்டம் போட்டு வெளியில் அனுப்ப பிளான் பண்ணவும் தெரிஞ்சிடும். அதனால் நாம் இப்போ கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம். ஏன்னா ஏற்கனவே பிரீத்தி தான் பொன்னிக்கு ஏதோ சிக்கல் பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது அப்படி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தப்பிக்க முடியும், இல்லைனா அப்புறம் நாம் மாட்டிப்போன்னு சொல்லி சுந்தரம் முடிவு பண்ணுறாரு. அதுக்காக மொட்டை மாடியெல்லாம் போய் பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி இறங்கி வராரு. அதை பொன்னி பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு சுந்தரத்தை கூப்பிட்றாங்க, என்ன மொட்டை மாடிக்கு வந்துட்டு போகிறீங்க, இங்கே எதுனா ஜாமான் வைக்கலான்னு பிளான் பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிளானையும் நான் உடச்சி எறிஞ்சிட்டு கல்யாணத்து என்ன நடந்துச்சு, நீங்கள் யார் அப்படிங்கிற எல்லா உண்மையும் வெளியில் சொல்லாமல் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அது ரொம்ப நாளும் இல்லை, கண்டிப்பாக சீக்கிரமே நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்ல சுந்தரம் ஒன்று சிரிக்கிறாரு. பொன்னி, உன்னை இந்த வீட்டில் தங்க வைக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணது நான் தான். ஸ்டோர் ரூமில் ஜாமான் இருக்கிறதெல்லாம் உன்னை தங்க விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி தான் இருக்கிறேன். அதனால தான் கீழே தங்க இடம் இல்லாமல் இப்போது மொட்டை மாடியில் வந்து படுத்துருக்க. இப்போது உன்னை மொட்டை மாடியை விட்டு கீழே அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால் கொஞ்ச நாள் தான் அதுவும், அதுக்கப்புறம் நீயாவே இந்த வீட்டை விட்டு சக்தியே உன்னை அடித்து வெளியே தொட்ட போகிறான் பாரு, அதுக்கான அடுத்த திட்டத்தை நான் போட போகிறேன், கண்டிப்பாக அதுலேருந்து நீ தப்பிக்கிறான்னு மேலே பாரு அப்படின்னு சொல்லி சுந்தரம் சிரிச்சுக்கிட்டே கீழே போகிறாரு.
பொன்னி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. சரி, நம்ம அம்மாவுடைய ஃபோட்டோ ஒன்று கீழேயே ஸ்டோர் ரூமில் இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வருவோம். அம்மாட்ட நைட்டு கொஞ்ச நேரம் பேசினா தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அவங்களுடைய அம்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஸ்டோர் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஃபுல்லாக நம்ம சுந்தரம் டேபிள் அடிக்கிட்டாரு. உள்ளே தான் அந்த சின்ன பை ஒன்று இருக்குது, அதை எடுக்கணுமேனு சொல்லி பொன்னி தனியாகவே அந்த டேபிளெலாம் நவுத்துறாங்க. பொன்னியால் நவுத்தவே முடியல. உடனே அப்போதைக்கு சிவானி வராங்க. வந்துட்டு என்ன அத்தை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அவருடைய பையும் அங்கே இருக்குது சிவானி, அதை எடுக்கணும், அதான் அந்த டேபிள் நவுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, நான் நவுத்துவாத்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நீ வேணாம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பொன்னி தனியாக நவுத்ததை பார்த்த சிவானி அவங்களும் நவுத்துறாங்க. அப்போதைக்கு ஒரே தூசாக இருக்கவும் அந்த தூசெல்லாம் சிவானிக்கு இருமலை உண்டாக்குது. இருமலும் தும்மலுமா இருக்குதை பார்த்த சக்தி, என்ன ஸ்டோர் ரூமில் ஒரே சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி சக்தி வராது. வந்து பார்த்தா இங்கே பொன்னி தனியாக நகர்த்திட்டு இருக்காங்க. அதில் வர டஸ்ட்டால் சிவானி இருமிட்டு இருக்காங்க. அதை பார்த்த சக்தி, சிவானி என்ன பண்ணுறீங்க நீயும் அத்தையும், என்னாச்சு என்ன பொன்னி அப்படின்னு கேட்க, பொன்னி ஒன்று என்னவா இருந்தால் உங்களுக்கு என்ன, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சக்தி, பா நம்ம பொண்டாட்டிக்கு கோவத்தை பார் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. சிவானி சொல்கிறாங்க, மாமா அது பொன்னி அத்தையோட பேக் ஒன்று உள்ளே இருக்கான், அதை எடுக்கணுமா, அதான் டேபிள்லாம் தனியாக நவுத்திட்டு இருக்காங்க மாமான்னு சொல்ல, பொன்னி நவரு பொன்னி நான் நவுத்தி தரேன் அப்படின்னு சொல்ல, ஒன்று வேணான்னு சொல்கிறாங்க. பொன்னி நான் என்ன சொல்ல, கொஞ்சம் நவரு நான் டேபிள் நவுத்தி தரேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், நவுத்திச்சு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லி பொன்னி நவுறாங்க. சக்தி டக்குன்னு எல்லா டேபிளும் நவுத்தும் போது ஒரு டேபிள்லேருந்து டக்குன்னு ஒரு ட்ராயர் திறக்குது. அந்த ட்ராயர் திறக்கும் போது அங்கேருந்து ஒரு பென்ட்ரைவ் கீழே விழுது. அதை பார்த்த உடனே சக்தி, என்ன பென்ட்ரைவாக இருக்கும் இது அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு. உடனே அதை எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு பொன்னி சொன்ன மாதிரி எல்லா டைமும் நவுத்துக்கிறாரு. நவுத்து சொன்னேன் பொன்னி போய் அந்த பை எடுத்துக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அது அவங்க அம்மா ஃபோட்டோ இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி போகிறாங்க. தான் பொண்டாட்டி கோவப்பட்டா கூட அழகாக தான் இருக்கா, இவ்வளோ போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி சிரிச்சுட்டே நிற்கிறாங்க. உடனே சிவானி பாப்பா கேட்குது, என்னம்மாம்மா அத்தையை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதான் ஒன்றும் இல்லை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அவர் ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு எப்போதும் மேலே லேப்டாப் எடுத்து வச்சுட்டு அவருடைய வேலையை பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் தெரியுது அவருடைய பாக்கெட்டில் இருக்க அந்த பென்ட்ரைவ் ஞாபகத்து வருது. ஆமாம் இந்த பென்ட்ரைவ் நாம் அந்த ரூமில் எடுத்தோமே, என்னவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. உடனே அந்த பென்ட்ரைவை தூக்கி அவருடைய லேப்டாப்பில் போகிறாரு. போட்டால் அதில் 2-3 வீடியோ மட்டும் இருக்குது. பார்க்கறதுக்கு கல்யாண வீடியோ மாதிரி தருது. என்னவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணால் அவருடைய ஃபுல் கல்யாண வீடியோவும் அதில் இருக்குது. அதில் முதல்ல நம்ம சுந்தரம் தான் அந்த 2 பேரை அழைச்சிட்டு வந்து பொண்ணுக்கிட்ட நோட்டீஸ் பண்ணி வைக்கிறாரு. இது மாதிரி இவங்க சக்தியோட அத்தையும் மாமாவும் சரி நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லி சுந்தரம் பேசுகிறது. அப்புறம் அவங்க போய் பொண்ணுக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறது, திரும்ப வந்து அவங்க சுந்தரத்தில் பேசுறதுன்னு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ அப்போ தான் தெரியுது இது எல்லாமே மாமாவோடைய செட்டப் தான், மாமா தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த வீடியோலாம் வாங்கி அவரோட பென்ட்ரைவில் போட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் அவருக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணிக்கிட்டு இப்போது பொன்னியை சிக்க வச்சுருக்காரு. நம்ம நினச்சது சரியாக போச்சு, மாமா தான் இதுக்கு காரணம்னு சொல்லி சக்தி முடிவு பண்ண உடனே அந்த பென்ட்ரைவ் தூக்கிட்டு நேராக கீழே போகிறாரு. கீழே போய் பவானிகிட்ட சொல்கிறாங்க, எங்கக்கா உன் வீட்டுக்காரர் அவர் கூப்பிட பண்ணுவோம். என்னடா என் வீட்டுக்காரன்னு சொல்கிற, என்னடா மாமா மேலே மரியாதை இல்லையா உனக்குன்னு கேட்குறாங்க. அவர் மேலே என்னக்கா மரியாதை இருக்குது, அவர் பண்ண காரியத்துக்கு மரியாதை ஒன்று தான் கேடான்னு கேட்குறாங்க. உடனே சந்திரசேகர், டேய் சக்தி என்னடா இந்த வீட்டு மாப்பிள்ளடா அவர், உனக்கு மாமா, அவரை போய் அப்படி பேசுன்னு சொல்லுவோம். ஜெயா ஒன்று, சக்தி உனக்கு வாய் ரொம்ப கூடி போச்சான்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு வாய் கரெக்டாக தான் இருக்குது, வாங்க அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, எனக்கு மாமாலாம் சொல்கிறீங்களே, அவர் பண்ண கேட்டுக்கிட்ட செயலை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்களே அவரை செருப்பு கொண்டு அடிச்சு விட சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சுந்தரத்துக்கு அல்ல இல்லை, ஐயோ சக்தி ஏதோ கண்டுபிடிச்சான் போலையே, என்னவா இருக்குன்னு சொல்லி முழிக்க எடுத்துருதுன்னு பார்த்தா சக்தி ஒன்று அந்த பென்ட்ரைவை போட்டு காட்டுறாரு. அதில் எல்லா விஷயமும் இருக்குது. அதை பார்த்த உடனே பவானியே கொந்தளிச்சிடறாங்க. ஜெயா ஒன்று, மாப்பிள்ளை என்ன இதெல்லாம், அப்போது இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தானா, நீங்கள் தான் எல்லா பிரச்சனையும் பண்ணிவிட்டு பொன்னி மேலே பழிய போட்டிங்களா, உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா மாப்பிள்ள, ஆனால் நீங்கள் போய் இப்படி ஒரு மோசமான விஷயம் நினச்சிட்டு பார்க்கல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஜெயா காரி துப்புறாங்க. சுந்தரத்தால் எதுவுமே பேச முடியாமல் படி கூனி குறுக்கி நிற்கிறாரு. உடனே என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் செஞ்சதுக்கெல்லாம் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெயா காலை பிடிச்சி பிடிக்கிறாரு சுந்தரம். சுந்தரத்தை அப்படியே எட்டி உதச்சிட்டு, உங்கள்லாம் போய் நம்பினதுக்கு நீங்கள் நல்லாவே என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க மாப்பிள்ள, சி உங்களை மாப்பிள்ள சொல்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பொன்னி வராங்க, கை தட்டுறாங்க. என்ன எல்லோரும் சேர்ந்து சூப்பராக பிளான் பண்ணி என்ன அசிங்கப்படுத்திட்டு இப்போ உங்களுக்குள்ளே நடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெயா ஒன்று, பொன்னி அப்போல்லாம் தப்பாக பேசாதம்மா, எனக்கு சம்மந்தம் இல்லைம்மா, நான் இவனை என் மாப்பிள்ளை சொல்லி ரொம்ப நம்பிட்டேன், அதான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லவும், நல்லாயிருக்கு இப்போ தெரிஞ்சிச்சு அவர் தான் இந்த பிரச்சனைலாம் காரணம்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பொன்னி கேட்ட உடனே ஒன்றும் பேச முடியாமல் கூனி குறுக்கி நிற்கிறாங்க ஜெயா.